குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறது கார்போஹைட்ரேட் பார்த்தோம், அதோட கிளாசிஃபிகேஷன், ஆல்டால், கண்டென்சேஷன், ஆல்டாஸ் அண்ட் கீட்டோஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அதில் நம்ம வந்து மோனோசாக்கரைட் பார்த்தோம், டைசாக்கரைட் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலிசாக்கரைட்ஸ். பாலிசாக்கரைட்னா என்ன? பாலிசாக்கரைட்னா ஒரு 100 அல்லது அதற்கு மேற்பட்ட மோனோசாக்கரைட் மாலிகுல் வந்து ஒன்றா இணைஞ்சி வரக்கூடியது பாலிசாக்கரைட்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் பாலிசாக்கரைட்ஸ் ஆர் நேச்சுரல் பாலிமர்ஸ் இன் விச் 100 and 1000 of monosaccharides units joined together by glycosidic linkage. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ச், செல்லுலோஸ், டெக்ஸ்ட்ரின், கிளைகோஜன் அண்ட் இன்யூலின். இதில் நமக்கு ஸ்டார்ச் அண்டு செல்லுலோஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம சிலபஸ்லையும் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது ஸ்டார்ச் பார்க்குறோம். ஸ்டார்ச் வந்து ஒரு பாலிசாக்கரைட்ஸ்ன்றது நமக்கு தெரியும். இது வந்து ஹியூமன் டயட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். It is a polysaccharides. It's a most important source of carbohydrate in a human diet. It is found in most green plants, wheat, rice, maize, potatoes, barley are some of the source of starch. இதோட molecular formula C6H10O5 in number of time. It is a mixture of two polysaccharides. First one is amylose and second one is amylopectin. Amylose natural starch consists of 10 to 20% of amylose. It is soluble in water and gives a deep blue color in iodine. Amylose is a straight chain polysaccharides composed entirely a D-glucose unit. Glucose unit are joined by alpha glycosidic linkage between C1 of glucose unit and C4 of the next glucose unit. இதோட மாலிகுலர் வெயிட் வந்து 10,000லேருந்து 50,000 வரைக்கும் இருக்கும். 50,000 இல்லை, 5 லட்சம் வரைக்கும் இருக்கும். இந்த அமைலோஸ் வந்து எத்தனை குளுக்கோஸ் மாலிகுலை கண்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 60லேருந்து 300 குளுக்கோஸ் மாலிகுல் ஜாயின் பண்ணி இருக்கக்கூடியது அமைலோஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு குளுக்கோஸ் யூனிட்லேயும் அதோட கார்பன் ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் அதோட 4வது கார்பன்லேயும் அடுத்த குளுக்கோஸ் வந்து 4வது கார்பன்லேயும் இணைஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சி கார்பன்லேருந்து 4வது ஃபஸ்ட்டு குளுக்கோஸில் சி பொசிஷன்னா அடுத்த குளுக்கோஸில் C4 பொசிஷனில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அடுத்தது C1, அடுத்து C4, C1, C4 இந்த மாதிரி அதிகமாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி 60லேருந்து 300 டி குளுக்கோஸ் யூனிட் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறதுல அமைலோஸ் இருக்கும். அடுத்தது அமைலோபெக்டின். இது வந்து பிரான்ச்டு செயின். பிரான்ச்னா இது கிளைகள் மாதிரி இருக்கும். இட் இஸ் கம்போஸ்ட் எ செயின் ஆஃப் 24 to 30 டி குளுக்கோஸ் யூனிட் ஜாயின்ட் பை alpha glycosidic linkage between C1 of the glucose unit and C4 of the next glucose unit. இதுலேயும் அந்த C1 பொசிஷனில் உள்ள குளுக்கோஸ் யூனிட்டும் அனதர் C4 பொசிஷனில் உள்ள குளுக்கோஸ் யூனிட்டும் ஜாயிண்ட் ஆகி இருக்கிறது. இதோட மாலிகுலர் வெயிட் வந்து 50,000லேருந்து 1 கோடி வரைக்கும் இருக்கும். இதில் இந்த அமைலோபெக்டினில் ஒரு அப்ராக்சிமேட்டாக 300லேருந்து 6,000 டி குளுக்கோஸ் யூனிட் வந்து இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கிறது அமைலோபெக்டின். மேனுஃபேக்சர் ஸ்டார்ச் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் வீட், மைஸ் அண்ட் ரைஸ். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஆர்டர்லெஸ், ஒயிட் அமார்ஃபஸ் பவுடர். இட் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர். உங்களுக்கு வந்து ஆர்கானிக் அனாலிசிஸில் வந்து நீங்கள் இதை பார்ப்பீங்க. ஸ்டார்ச்சோட கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ் இதெல்லாம் பார்த்து நீங்கள் அப்சர்வேஷனில் எழுத வேண்டியிருக்கும். அடுத்தது ரியாக்ஷன். ஆக்ஷன் ஆஃப் ஹீட். ஸ்டார்ச் இஸ் ஹீட்டட் டு 200 to 260 degrees centigrade. It is decomposed into a gum like dextrin, and dextrin is used in calico printing. It is char at high temperature.
200லேருந்து 260 டெம்பரேச்சர் கொடுக்கும்போது இது ஒரு குழப்பு தன்மையுள்ள ஒரு டெக்ஸ்டின் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்தது அதே இன்னும் ஹீட்டு டெம்பரேச்சர் வந்து அதிகப்படுத்தணும்னா அது வந்து நல்லா எரிஞ்சு ஒரு கறி மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. அடுத்தது வந்து ஸ்டார்ச் ஹைட்ராலிசிஸ். Hydrolysis with mineral acids is converted into dextrin and finally to glucose. அதில் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஸ்டார்ச் கிவ்ஸ் டெக்ஸ்டின் அண்ட் குளுக்கோஸ். அடுத்தது இதில் வந்து ஸ்டார்ச்சை வந்து ஹைட்ராலிசிஸ் H2 போட்டு டயஸ்டேஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து மால்டோஸ் கிடைக்குது. மால்டோஸ் வந்து டைசாக்கரைட்ன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஆக்ஷன் ஆஃப் அயோடின். ஸ்டார்ச்சில் வந்து அயோடின் போடும்பொழுது அது வந்து ப்ளூ கலராக இருக்கும். அந்த அயோடின் ப்ளூ கலர் வந்து ஹீட் பண்ணோன்னா அது வந்து ப்ளூ கலர் போயிடும். அதை மறுபடியும் கூல் பண்ணோன்னாக்கா ப்ளூ கலர் வந்துடும். இது வந்து சென்சிட்டிவ் டெஸ்ட் ஃபார் த ஸ்டார்ச். ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தது இதோட யூசஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் கான்ஸ்டியூண்ட் ஆஃப் ஃபுட் ஆஸ் எ ரைஸ், bread, cornflour and potato. It is used in manufacture of glucose, alcohol, dextrin and adhesives. அடுத்தது cellulose. Cellulose is a main constituent of cell wall of plant and certain animal tissues. It is the main structural materials of tree and plants. It's a main source in cotton and wood. Cotton seeds contain 90 to 95% of cellulose. Woods contains 40 to 45% of cellulose. Preparation பார்க்குறோம். From cotton, the chief impurities which are associated with raw cotton are wax and fat. These impurities are removed by washing the raw cotton with alcohol and ether and then treated with hot caustic soda solution. It is then washed with water and dried to give a pure amorphous cellulose. இந்த வேக்ஸ் ஃபேட் என்று குழப்பு தன்மை உள்ள ஒரு இம்ப்யூரிட்டி ஆட்டம் இருக்கும் காட்டனில் செல்லுலோஸ் வந்து. அதை வந்து நம்ம வந்து அந்த ரா காட்டனை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஆல்கஹால் போட்டு வாஷ் பண்ணி, அடுத்தது ஈத்தர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் காஸ்டிக் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது அதை மறுபடியும் வந்து வாட்டரில் வாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு அமார்பஸ் செல்லுலோஸ், இது ஒரு துகள்களுடைய செல்லுலோஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது ஃப்ரம் வுட்ஸ். வுட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் லிக்னின், ஹெமிசெல்லுலோஸ் அண்ட் ரெசின் சப்ஸ்டன்ஸ். These impurities are removed by digesting the wood under pressure with a solution of sodium hydroxide and sodium sulfate. The cellulose separates as insoluble fibers which are washed with water, bleached with chlorine and dried. The cellulose thus obtained is known as wood pulp. wood pulpன்றது ஒரு மரக்கூழ், பேப்பர் இண்டஸ்ட்ரியில் இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ். இட் இஸ் எ கலர்லெஸ் அமார்பஸ் சாலிட், தூளாக இருக்கக்கூடியது. இட் ஹேஸ் நோ மெல்டிங் பாயிண்ட். இது மரத்துக்கு உட்டுக்கு செல்லுலோஸ் வந்து மரமே கூட அதுக்கு வந்து மெல்ட் ஆகிறது கிடையாது. அது ஃபுல்லாகவே வந்து டீகம்போஸ் தான் ஆகும், எரிஞ்சு சாம்பலாக தான் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க. இட் ஹேஸ் நோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் டீகம்போஸ்ட் ஆன் ஸ்ட்ராங் ஹீட்டிங். அதிகப்படியான வெப்பம் கொடுக்கும்போது இது வந்து சிதைந்திரும் அப்படின்றாங்க. இன்சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் சால்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட். Cellulose is treated with a strong solution of sodium hydroxide and then washed with free alkalis. The product is known as mercerized cotton. ஒரு பளபளக்கக்கூடிய ஒரு காட்டன் கிடைக்கும். அடுத்தது ரியாக்ஷன்ஸ். ஆக்ஷன் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். Cellulose dissolved in cold concentrated sulfuric acid. On dilution, it is precipitated as amyloid. Such a paper is called parchment paper. அடுத்தது hydrolysis. Cellulose is boiled with dilute acid is hydrolysis to the glucose. ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ஷன்லேயே பார்த்துருப்போம், ஸ்டார்ச்சுக்கே பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஸ்டார்ச்சு அடுத்தது ஸ்டார்ச்சை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது டெக்ஸ்டின் கிடைக்குது, டெக்ஸ்டினுக்கு அடுத்தது செல்லுலோஸ் கிடைக்குது. அதே மாதிரி செல்லுலோஸை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது குளுக்கோஸ் கிடைக்குது. ஏன்னா இது வந்து ஒரு 600லேருந்து 3000
குளுக்கோஸ் யூனிட் வந்து ஜாயின் பண்ணது தானே செல்லுலோஸ்ன்னு சொல்கிறோம். அதனால் அது வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது குளுக்கோஸ் யூனிட்டாக பிரேக் ஆகிடும். அடுத்தது அசிட்டைலேஷன். ஆன் ட்ரீட்மெண்ட் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரைட் இட்ஸ் ஃபார்ம் ட்ரை அசிட்டேட். அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் ஈஸ்டர். Cellulose is treated with acid like acetic acid, nitric acid, etc. to it gives ester. This ester are commercially important. அடுத்தது uses. Cellulose forms a raw materials for a textile and paper industries. Cellulose nitrate is called gun cotton, is used into manufacture of explosive like blasting gelatin. Explosive வெடிக்கக்கூடிய பிளாஸ்டிங் வெடிக்கக்கூடிய ஒரு ஜெலட்டின் உருவாக்குறாங்க. லோயர் செல்லுலோஸ் நைட்ரேட் ஆர் கால்டு பைராக்சிலின் இஸ் யூஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் கொலோடின் விச் இஸ் used in photography and toy making. It is used for preparation of artificial silks like viscose rayon. அடுத்தது செல்லுலோஸ் நைட்ரேட், நைட்ரோ செல்லுலோஸ். இதுவும் அதோட யூசஸில் செல்லுலோஸ் யூசஸில் வரக்கூடியது தான். செல்லுலோஸ் நைட்ரேட் கண்டெயின் 14.4% ஆஃப் நைட்ரஜன். Nitrate are prepared the reaction of cellulose with a mixture of nitric acid and sulfuric acid. Nitration depends on the concentration of acids and the time of reaction. அடுத்தது cellulose trinitrate is known as a gun cotton. It is used as a manufacture of blasting explosive and smokeless powder. அடுத்தது the lower nitrates in which solid state are known pyroxene. It is a mixture of camphor as plasticizer is converted into celluloid. அடுத்தது cellulose acetate, Celanus silks. Acetylated with acetic anhydride in presence of sulfuric acid, cellulose is converted into the cellulose nitrate. And these triacetate is decomposed to diacetate by adding a water. The diacetate is first dried and dissolved in a mixture of organic solvent. Then the yield is a cellulose acetate. Then ethyl acetate. Cellulose is treated with ethyl acetate in presence of alkalis to form a ether groups out of a OH group. We get a ethyl cellulose. It is used for making a plastic, textiles and films. Next, நம்ம பார்க்க second unitல stereoisomerism. That is isomerism. The phenomenon in which two or more different compounds have same molecular formula is called isomerism. வேறு காம்பவுண்ட்ஸ் வந்து சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருந்ததுன்னா அது ஐசோமர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் எத்தில் ஆல்கஹால், டைமெத்தில் ஈத்தர். ரெண்டுத்துக்குமே பாருங்கள் 2 கார்பன் இருக்கும், 5 ஹைட்ரஜன், 6 ஹைட்ரஜன் இருக்கும், 1 ஆக்சிஜன் இருக்கும். C2H5OH எத்தில் ஆல்கஹாலாக இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் குரூப். அதனால் இது வந்து வேறு நேம் உள்ளது, எத்தில் ஆல்கஹால் அண்ட் டைமெத்தில் ஈத்தர். ஐசோமெரிசத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அண்ட் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். அந்த ஸ்டீரியோ ஐசோமெரிசம் மறுபடியும் 2 இதாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அண்டு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா என்னென்னா, தி phenomenon in which different compounds have same molecular formula and structural formula but have different configuration, different arrangement of atoms or group in the space is called stereoisomerism. D-lactic acid and L-lactic acid, malonic acid and fumaric acid. இது வந்து ஸ்டீரியோஐசோமெரிசம்க்கு எக்ஸாம்பிள். இதில் பாருங்கள், அந்த சென்ட்ரல் கார்பன் ஆட்டத்துக்கு சுற்றி இருக்கிறது 4 டிஃப்ரெண்ட் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஆனால் 4 டிஃப்ரெண்ட் குரூப் இன் டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன், அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேறு இடத்துல இந்த மாதிரி இருக்குது. இதில் டி-லாக்டிக் ஆசிட்டை மிரர் இமேஜ் மிரரில் வச்சு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்போசிட் தான் வந்து எல்-லாக்டிக் ஆசிட்டாக கிடைக்குது. அதே மாதிரி மேலிக் ஆசிட் அண்ட் ஃபியூமரிக் ஆசிட், அதுலேயும் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரூப்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் அது வேறு இடத்துல இருக்குது பாருங்கள். அதில் நேம் வந்து மெலோனிக் ஆசிட் பட் ஃபியூமரிக் ஆசிட், பட் இதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேம்.
பட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வந்து அது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம் அண்ட் குரூப் வந்து வேறு வேறையாக இருக்குது. அதனால் இது ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். அடுத்தது ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஆப்டிக்கல் ஐசோமரிசம் அது ஸ்டீரியோ ஐசோமரிசத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் ஐசோமரிசம் பார்க்குறோம். ஆப்டிக்கல் ஐசோமரிசமும் அதே மாதிரி தான். ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இஸ் த phenomenon is which different compounds, வேறு compounds have same molecular formula, same structural formula, but have different configuration, the arrangement of atom or group in them different direction. The two compounds have same molecular and structural formula and have different configuration and which rotate the plane polarized light in different direction are called optical isomerism. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டி லாக்டிக் ஆசிட் அண்ட் எல் லாக்டிக் ஆசிட். ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா டி லாக்டிக் ஆசிட் அண்டு எல் லாக்டிக் ஆசிட் இருக்கும். இதோட மிரர் இமேஜ் தான் வந்து இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் ஒரு லைட் பாஸ் பண்ணும்பொழுது அது வந்து ஒரு பிளேன், ஒரு தளத்திலிருந்து அதை லைட் பாஸ் பண்ணும்பொழுது அது ரெண்டு இமேஜாக வந்து நமக்கு கிடைக்குது. ஒன்று டி லாக்டிக் அண்டு எல் லாக்டிக் ஆசிட்டாக கிடைக்குது. அதுதான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி விச் ரொட்டேட் தி பிளேன் போலரைஸ்டு லைட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஒரு தளத்திலேருந்து லைட் பாஸ் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட் டைரக்ஷனாக இருக்கும்பொழுது அதை வந்து ஆப்டிக்கல் ஐசோமர்னு சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் டி லாக்டிக் ஆசிட் அண்ட் எல் லாக்டிக் ஆசிட். ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி காம்பவுண்ட் அப்படின்னா என்ன? Solution of some organic compounds have an unique property of rotating the plane of the plane polarized light. These properties are called optically activity. Such a substance are called optically active substance. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் லைட் பாஸ் பண்ணும்பொழுது, ஒரு தளத்திலிருந்து லைட் பாஸ் பண்ணும்பொழுது அது ரொட்டேட் ஆகி வேறு பொசிஷனில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த காம்பவுண்ட் மாறும். அதை தான் அந்த மாதிரி இருக்கிற காம்பவுண்டு வந்து அது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் சொல்கிறாங்க. அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இஃப் தே ரொட்டேட் ஆஃப் plane of the plane polarized light towards on right clockwise, they are called dextrorotatory. If they rotate the plane of the plane polarized light towards the left anticlockwise, they are called levorotatory. இப்போ அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் நம்ம லைட் ஒரு தளத்திலிருந்து பிளேன் ஆஃப் த பிளேன் போலரைஸ் லைட்டை வந்து பாஸ் பண்ணும்பொழுது அந்த டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரூப் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சுன்னா, கிளாக் வைஸ்னால் தெரியும் உங்களுக்கு வந்து, கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சுன்னா டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி. அதுவே ஆன்டி கிளாக் வைஸ், அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆச்சுன்னா அது வந்து லிவோ ரொட்டேட்டரி. கண்டிஷன் ஃபார் ஆப்டிக்கலி ஆக்டிவிட்டி காம்பவுண்ட். ஒரு ஆப்டிக்கலி ஆக்டிவிட்டி காம்பவுண்ட்னா எப்படி இருக்கணும்? தி மாலிகுல் மஸ்ட் ஹாவ் எ கைரல் சென்டர். இட்ஸ் மஸ்ட் ஹாவ் எ டூ ஸ்ட்ரக்சர் which are a mirror image and which cannot superimposable on one another. அப்படின்னா என்னன்னா, ஒரு டி லாக்டிக் ஆசிட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த சென்ட்ரல் கார்பன் ஆட்டம் வந்து 4 டிஃப்ரெண்ட் குரூப் அட்டாச் ஆகிருக்கிறதுனால தான் அது வந்து சென்ட்ரல் கார்பனாக இருக்குது. அப்படி அந்த சென்ட்ரல் கார்பனாக இருக்கும்போது அதோட மிரர் இமேஜ் வந்து சேமாக இருக்கக்கூடாது. இந்த சைடில் இருக்கிற கண்ணாடியில் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட மிரர் வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். பட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்மளோட கண் வந்து ஒரு லெஃப்ட் வந்து ரைட்டில் இருக்கலாம், ரைட் வந்து லெஃப்டில் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த டி அண்ட் எல் லாக்டிக் ஆசிட்க்கு இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது சூப்பர் இம்போஸ்டு மிரராக இருக்கக்கூடாது, சேமாக இருக்கவே கூடாது. அப்படியே நம்ம மிரர் இமேஜில் ஸ்டார்டிங் மெட்டீரியலே வந்து மிரர் இமேஜில் அதே மாதிரி ஸ்டார்டிங் மெட்டீரியலாகவே இருக்கக்கூடாது. அது டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம் அண்ட் குரூப் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் சொல்கிறாங்க. அடுத்தது அசிமெட்ரிக் சென்டர். அசிமெட்ரிக் சென்டர், எனி ஸ்ட்ரக்சர் ஃபீச்சர் ஆஃப் மாலிகுல்ஸ் which give rise to optically active may be called an asymmetric center. இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா CH3 CH2 COOH gives Br2. இதில் இந்த CH
2 அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிஹெச் அந்த சி தான் வந்து இதில் அசிமெட்ரிக் சென்டர். அடுத்தது கைராலிட்டி. Chiral molecule or chiral center carbon or asymmetric carbon. The carbon atom is at the center of the regular tetracarbons and 4 atoms or groups are present in the 4 corners. அந்த கைரல் சென்டர் கூடிய கார்பனில் 4 ஆட்டம்ஸ் ஆர் குரூப் வந்து வெவ்வேறு திசையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. If the 4 group attached in the center carbon atom of the molecule is different, then the molecule is not superimposable on its mirror image. Such a molecule is called chiral molecule and the carbon is called chiral carbon or chiral center or asymmetric carbon or asymmetric center. This phenomenon is called chirality. கீழே கொடுத்துருக்கப்பாங்க பாருங்க, அந்த லாக்டிக் ஆசிட் இமேஜில் அதோட மிரர் வச்சு பார்க்கும்போது நாட் சூப்பர் இம்பாசிபிள். அப்போ இதில் வந்து நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜன் இருக்குது, ரைட் சைடில் வந்து OH இருக்குது. அதே மிரர் இமேஜில் நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் OH இருக்குது, ரைட் சைடில் வந்து H இருக்குது. இதுதான் நாட் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏகைரல் மாலிகுல். ஏகைரல் மாலிகுல்னா அந்த மிரர் இமேஜ் பார்த்தீங்க இல்லையா, அது வந்து மிரர் இமேஜில் சேமாக இருக்கணும். இதில் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சைடு மிரர் இமேஜில் லெஃப்ட் சைட்லேயும் CH3 தான் இருக்குது, ரைட் சைட்லேயும் CH3 தான் இருக்குது. அதோட மிரர் இமேஜில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் CH3, அந்த சைட்லேயும் CH3. அப்போ மேலே ஹைட்ரஜன் இருக்குது, கீழே குளோரின் இருக்குது. ரெண்டுமே வந்து மிரர் இமேஜ் வந்து சேமாக இருக்குது. அப்போ இது வந்து சூப்பர் இம்பாசிபிள் மிரர். இப்படி சூப்பர் இம்பாசிபிள் மிரராக இருந்துச்சுன்னா இந்த கார்பன் வந்து ஏகைரல் கார்பன், இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்ன்றது ஏகைரல் மாலிகுல்னு சொல்லுவாங்க. தி மாலிகுல் தட் ஆர் சூப்பர் இம்பாசிபிள் ஆன் தேர் மிரர் இமேஜ் ஆர் கால்டு ஏகைரல். ஏகைரல் மாலிகுல்ஸ் cannot exist enantiomer. ஏகைரல் மாலிகுல் possesses symmetry. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டி அண்ட் எல் நோட்டேஷன் பார்க்க போகிறோம். எலமெண்ட் ஆஃப் சிமெட்ரி அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா, RS நோட்டேஷன், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கான அசைன்மெண்ட் வந்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புவேன். அசைன்மெண்ட்டு கம்பல்சரி எழுதி நோட் வந்து எனக்கு வந்து சப்மிட் பண்ணணும். நோட்டில் நீங்கள் எழுதுனதை எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஒரு PDF மாற்றி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.